வருஷத்துல 365 நாள்ல ஒரே ஒரு நாள் எல்லாத்துக்குமே ஸ்பெஷலான நாளா இருக்கும். அதுதான் அவங்கவுங்க பர்த்டே. இந்த வருஷத்துல எனக்கு முக்கியமான நாள் இந்த நாள் தாங்க, சித்திரை 3. இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. நான் எப்பயுமே இங்கிலீஷ் தேதியெல்லாம் கொண்டாட மாட்டேன். தமிழ் தேதி தான் கொண்டாட்டம். அப்படின்னா ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. அந்த காலத்தெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப ஒரு 5:05 போல் ஆயிடுச்சு. நம்ம கோயிலில் திருவிழா சாட்டியிருக்காங்கல்ல, அதுக்கு கம்பம் போட்டுட்டாங்க. இன்னிலேருந்து ரெகுலராக காலையில் 4லேருந்து 6 மணி வரலையும் எல்லோரும் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு போவாங்க. சரின்ட்டு இன்றைக்கி நானும் நேரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு போய் தண்ணியெலாம் ஊற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி ஒன்றும் சமையலில் பெரிய மாற்றம்லாம் இல்லை. எப்பயும் சமைக்கிறத விடவே இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தாங்க. ரசம் பீக்கங்காய் பொரியல் தாங்க. நேற்று ஈவினிங்கே ஜெய்குட்டியும் அவங்க அப்பாவும் ஓமலூர் போகிறோன்னு போயிருந்தாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கேக்கு பூவெலாம் வாங்கிட்டு அவங்க பாட்டி வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே குடிச்சப்பயே நம்ம தடைக்கு பூ வச்சிருக்கலாம், சொல்லவே இல்லை. நம்மளோட பர்த்டே டேட் குழந்தைங்க ரொம்பவே மைண்டில் வச்சுக்கிறாங்க. ஜெய்குட்டி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு நேற்று நைட்டு வரலையுமே சொல்லிட்டு இருந்தான். விடிஞ்சும் ஃபர்ஸ்ட் விசஸ் அவன் தாங்க. குட்டிமா சின்ன பாப்பா இல்லையா, அதனால நம்மளோட டேட்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் காலையிலேருந்து ஒரு 100 டைமாவது சொல்லியிருப்பாங்க, அம்மா ஹாப்பி பர்த்டேன்னு. நாம் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கிறத விடவே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்காக நினைக்கணும். அப்போ தான் நம்ம பிறந்ததுக்கே ஒரு அர்த்தங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை கனவுன்னு இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய கனவு ஆசைகள்லாம் நிறைவேற எனக்கு பிளஸ் பண்ணுங்க.